காசி நகரத்தில் உள்ள மக்கள் வந்து பறவைகள் மேலே அதிகமாக அன்பு வச்சவங்களா இருந்தாங்களாம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட வீட்டில் நிறைய கூடுகளையும் வைக்கோலால் செஞ்ச கூடைகளையும் தொங்க விடுறது அந்த மக்களோட வழக்கம். இதே போல் ஒரு பொற்கொல்லர் வந்து தன்னோட வீட்டு சமையலறையில் ஒரு கூட்டை தொங்க விட்டுருந்தார். புறா ஒன்று அந்த கூட்டில் வந்து தங்கி இருந்துச்சான். காலையில் ஆனால் அந்த புறா வந்து பறந்து போய் தன்னோட இரையை தேடிட்டு மாலை நேரத்தில் தான் அதோட கூட்டுக்கு வருமா. ஒரு காக்கை வந்து உப்பு உப்பு போட்ட மீனை சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்துச்சான். அதே வேளையில் இந்த புறா வந்து அந்த பொற்கொல்லர் வீட்டு சமையலறையில் கூட்டில் வந்து தங்குறதை பார்த்ததும் அந்த புறா கூடால நம்ம போய் தங்கிக்கணும், எப்படியாச்சும் அது கூடால நட்பு வச்சுக்கிட்டாதான் முடியும் அப்படின்னு நினச்சி தான் இந்த காகம் அதற்காக வந்து புறா கூடாலேயே நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிது. அந்த புறா போகிற இடத்துக்கு எல்லாமே அதை பின்தொடர்ந்தே போயிட்டு இருந்துச்சு இந்த காகம். ஒரு நாள் புறா பார்த்து கேட்டுச்சான், காக்கையாரே என்னை ஏன் பின்தொடர்ந்து வர்ற அப்படின்னு கேட்டுச்சு இந்த புறா. உங்கள் குணம் நடத்தை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால உங்கள் கூடாலவே நான் தங்குறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த காக்கை. அந்த புறா வந்து சொல்லிச்சான், நீ சாப்பிட்ற சாப்பாடு வேற, நான் சாப்பிட்ற சாப்பாடு வேற, நீ நானும் ஒரே இடத்துல ஒன்றா நண்பர்களாக இருந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிச்சு இந்த புறா. புறா வந்து தரையில் இறங்கி நின்று தானியத்தை சாப்பிடும், இந்த காகம் இருந்து சாப்பிடும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்துச்சா இந்த புறா. ஒரு நாள் 2 பேருமே போனாங்களாம். பறந்து போய் அந்த புறா தரையில் இறங்கி தானியத்தை சாப்பிட்டுட்டே இருந்துச்சு. இந்த காகம் வந்து பக்கத்தில் இருந்த சாணத்தில் இருக்கிற புழுக்களை வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். புறாவை வந்து நட்பு பிடிச்சிருச்சு இந்த காக்கா. காக்கா வந்து சமையல் அறையில் அந்த புறா கூடாலேயே நுழைஞ்சிருச்சு. உடனே இந்த பொற்கொல்லர் நினைச்சாராம், அடடா பரவாயில்லையே, நம்மளோட புறா ஒரு காகத்தையும் கூட அழைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டானாம். காக்கா தங்குறதுக்காக ஒரு புதிய கூடையும் தொங்க விட்டுருந்தார் இந்த பொற்கொல்லர். ஒரு நாள் அந்த பொற்கொல்லரோட சமையல்காரன் வந்து நிறைய மீனை விலைக்கு வாங்கி அந்த மீனை எல்லாத்தையுமே உரியில் போட்டு தொங்க விட்டுருந்தான். அதை பார்த்த இந்த காக்கா வந்து அந்த மீனோட நினப்பாவே இருந்துச்சு, இதை எப்படியாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி ராத்திரி ஃபுல்லாக தூக்கவே இல்லாமல் அப்படியே இருந்துச்சான். அடுத்த நாள் வந்து தேடுறதுக்காக வெளியில் போகிறதுக்கு புறா ரெடியாக இருந்துச்சு. இந்த காகத்தையும் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். உடனே இந்த காகம் சொல்லிச்சான், எனக்கு ரொம்ப வயிறு வலியாக இருக்குது, என்னால் வர முடியலை அப்படின்னு சொன்னதும் இந்த புறா சொல்லிச்சான், போய் பேசி மாயாஜலம் பண்ணாத அப்படின்னு சொல்லிச்சான். காக்கை நண்பரே, உனக்கு வயிறு வலி இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும், இந்த மீனுக்காக தான் நீ என் கூடல வரமாட்டேங்கிற, சூழ்ச்சி பண்ணாத, இந்த மனுஷங்க சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு வேண்டாம், இந்த ஆசைக்கு அடிமையாகி துன்பத்தை விலைக்கு வாங்கிக்காத அப்படின்னு சொல்லிச்சான் இந்த புறா. காக்கா வந்து அதை காதிலே வாங்கிக்கல. கெடுவான் கேடு நினைப்பாங்கிறது போல தவறுதலான ஆசைக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறா பறந்து போயிருச்சு. காக்கா வந்து கண்ணு மூடி அமைதியாகவே இருந்துச்சான் இந்த புறா சொல்கிறத கேட்டுட்டு. புறா வழக்கம் போல் உணவு தேடி பறந்து போயிருச்சு. அந்த அடுப்போட பக்கத்தில் இருந்த இந்த சமையல்காரருக்கு சூட்னால ரொம்ப விசர்க்க ஆரம்பிச்சதும் மீன் சட்டிக்கு மேலே ஒரு மூடியை வச்சு மூடிட்டு வெளியே வந்து காத்தோட்டமாக நின்னான். இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த காக்கா இந்த நேரத்தில் இந்த மீனை எப்படியாச்சும் நம்ம திருடி சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்துச்சு. தன்னோட இருப்பிடத்துலேருந்து பறந்து போய் அந்த மீன் வச்சிருந்த தட்டுக்கு மேலே இந்த காகம் போய் உட்கார்ந்துருந்துச்சான். உட்கார்ந்து சத்தம் கேட்டதும் சமையல்காரன் வந்து வேகமாக ஓடி வந்து இந்த காக்காவோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சதும் நன்மை செஞ்சவங்களுக்கு தீமை செய்ய ஆரம்பிக்கிறியா அப்படின்னு நினச்சி காக்காவை எட்டி பிடிச்சு அதோட சிறகு எல்லாத்தையுமே வெட்டி போட்டான். இஞ்சி உப்பு மிளகாய் எல்லாத்தையுமே புளிச்ச மோரில் வச்சு கலக்கி அந்த காக்காவோட வெறும் உடம்புல ரொம்ப இறுக்கமாக பூசி விட்டுட்டானாம். அதை அந்த சூட்லேயே போட்டுட்டு இந்த சமையல்காரன் தள்ளி போயிருச்சான். இந்த காக்காவுக்கு எரிச்சலும் வலியும் அதிகமாக இருந்த உடனே காக்காவால் தாங்கவே முடியலை. சாயங்கால நேரத்தில் இந்த புறா வந்துச்சான். இந்த காக்காவோட துன்பமான நிலைமையை பார்த்ததும், பேராசை பிடிச்ச நண்பனே, உனக்கு திருட்டு புத்தி உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு, தகுதியற்ற உன்னோட நான் வந்து நட்பு வச்சிக்க மாட்டேன், கெட்ட பேர் எனக்கும் வந்துருச்சு ஒன்னால அப்படின்னு சொல்லிட்டு காக்கையினால மரியாதை கெட்ட இந்த புறாவும் அங்கிருந்து பறந்து வெளியே போயிருச்சான். நற்குணம் உள்ளவர்களை நண்பர்களாக கொள்ள வேண்டும், ஔவையார் அதனால தான் இணக்கம் அறிந்து இணங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ஒரு சுத்தியல் வந்து சாவியை பார்த்து கேட்டுச்சு, நான் உன்னை விட வலிமையானவனே இருக்கிறேன், ஆனால் என்னால் வந்து ஒரு பூட்டை திறக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நான் ரொம்ப சிரமப்படுறேன், ஆனால் நீ வந்து சீக்கிரம் திருந்துறியே, அது எப்படி அப்படின்னு வந்து சுத்தியல் வந்து சாவியை பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு சாவி சொல்லிச்சான், நீ என்னை விட பலசாலி தான், அதை நானும் ஒத்துக்கிறேன், ஆனால் பூட்டை திறக்கிறதுக்கு நீ அதோட தலையிலே அடிக்கிற, ஆனால் நான் பூட்டோட இதயத்தையே தொடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான் இது சாவி.
ஆறுவது சினம். தணிய வேண்டியது கோபமே ஆகும். சினமானது மனிதனை அழித்துவிடும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். இப்படி வள்ளுவர் சினத்தை பற்றிய 10 குறள் எழுதியிருக்கிறார். கோபத்தால் அழிந்தவங்க கதை அதிகம் உண்டு. இன்னைக்கு மகாபாரதத்தில் கோபப்பட்ட அரசனோட கதை ஒன்று பார்க்கலாம். தவசி மண்டவியர் என்ற முனிவர் மன உறுதி உள்ளவர், ஞானமுடையவர், சத்தியத்திலும் தவ வழியிலும் வாழ்ந்து வரக்கூடியவர் இந்த தவசி மண்டவியர். இவர் ஊருக்கு வெளியில் ஒரு காட்டுக்குள்ளே ஆசிரமம் அமைச்சு அதில் வாழ்ந்துட்டு இருந்தாராம். ஒரு நாள் ஆசிரமத்துக்கு வெளியே ஒரு மரத்தோட அடியில் மௌனமான நிலையில் தவத்தில் இருந்தாராம் இந்த தவசி மண்டவியர். அப்போ சில திருடங்க அந்த பக்கமாக வந்தாங்களாம். அரசரோட காவலர்கள் அவங்கள துரத்திட்டே வந்தாங்க. அந்த திருடங்க நினச்சாங்க, நாம் இந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டா நம்மளை இந்த காவலர்கள் இங்கே தேடி வர மாட்டாங்க, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆசிரமத்துக்குள்ளே போய் ஒளியறதுக்கு போனாங்க. உடனே கொள்ளையடித்த பொருளை எல்லாத்தையுமே ஆசிரமத்தோட ஒரு மூலையிலையும் இவங்க இன்னொரு மூலையிலையுமே போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. அரசனோட காவலர்கள் எல்லாரும் திருடங்களை தேடிட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க. மௌனமான நிலையில் தவத்தில் இருந்த இந்த மண்டவியரை பார்த்து காவலரோட தலைவன் கேட்டான், முனிவரே, இந்த பக்கமாக திருடங்க வந்தாங்களா, அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டாராம். அவர் தவத்தில் இருந்ததுனால பதில் எதுவுமே சொல்லலை. அந்த தலைவன் அதட்டையும் கேட்டு பார்த்தான். அப்போவுமே இந்த முனிவர் எதுவுமே பேசாமல் தவத்திலேயே இருந்தாராம். காவலர்கள் சிலர் ஆசிரமத்துக்குள்ளே தேடிட்டு போனாங்க. களவு செய்து கொண்டு வந்த பொருள் ஒரு பக்கமும் இந்த திருடங்க இன்னொரு பக்கமும் இருந்ததை பார்த்துட்டு அந்த திருடங்களையும் பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. உடனே அந்த காவலர்களோட தலைவன் சொன்னாங்க, அந்த முனிவர் தான் இதுக்கு எல்லாமே காரணம், ஒன்றும் தெரியாது போல் நாடகம் ஆடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே காவலர்களோட தலைவன் நேராக எல்லாரையும் போய் நிறுத்திட்டு அரசரை போய் பார்த்தானா. பார்த்துட்டு சொன்னான், தவசி வேஷம் போட்டு கொள்ளைக்கார தலைவனாட்டு வாழ்ந்து விட்டு வர்றாரு ஒரு முனிவர், அவரை கழியும் களவுமாக நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னானா. அரசன் உடனே நினைச்சானா, இவங்க இப்படி தவசி வேஷம் போட்டு இருக்காங்களா, இந்த கொள்ளை கும்பல் தலைவன் சாமியார் வேஷம் போட்டு கொள்ளை கூட்டத்தார வழி நடத்திட்டு இருக்கானா, அவனை உடனே சூலத்தில் ஏட்டுங்க, அவர் இருக்கக்கூடாது, வேடதாரியான இந்த ஏமாற்றுக்காரனை சூலத்தில் ஏட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரா இந்த அரசர். காவலர்களோட தலைவன் ஆசிரமத்துக்கு திரும்பி போய் அங்கே இருந்த முனிவரை சூலத்திலேயே ஏற்றிட்டான். எடுத்துட்டு அங்கே இருந்த பொருட்களை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டானா. சூலத்தில் ஏற்றப்பட்ட இந்த முனிவர் மரணமும் அடையலை, அவர் தவ நிலைமையிலே இருந்தாராம். இவர் இப்படி இருக்கிறத பார்க்குறதுக்கு அந்த காட்டை சுற்றி இருக்கிற அதிகமான முனிவர்களும் மக்களும் தேடி வந்தாங்களாம். அப்போ அந்த முனிவரை பார்த்தா இன்னும் பக்கத்தில் இருந்த முனிவர்கள்லாம் கேட்டாங்க, ஏன் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த முனிவர் சொன்னாராம், நான் யார் மீது குற்றத்துன்னு சொல்லுவேன், மக்களை காப்பாற்ற வேண்டிய இந்த மன்னனே கோபத்தினால சீர்மை கெட்டான் அப்படின்னு சொன்னாராம் இந்த மண்டவிய முனிவர். சூலத்தில் ஏற்றப்பட்ட இந்த தவசி சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் உயிரோடு இருக்கிறாரு, அவரை சுற்றி அதிகமான முனிவர் கூட்டமும் மக்கள் கூட்டமும் இருக்குது அப்படிங்கிறத அரசருக்கு தெரிய வந்தது. அரசனுக்கு ஆச்சரியமும் பயமும் இருந்துச்சு. தன்னோட பரிவாரங்களை எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு காட்டுக்கு போனானா அரசர். அந்த முனிவரை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாராம். அரசர் அவரோட காலில் விழுந்து வணங்கி, சுவாமி என்ன மன்னிச்சிருங்க, அறியாமைனால நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டானா. இது போல தான் பாண்டிய மன்னனும் கோவலனுக்கு தண்டனையை கொடுத்தான். அதனால தான் மதுரையே எரிந்தது. ஒரு நாள் ஒரு எறும்புக்கு பயங்கரமாக தாகம் எடுத்துகிட்டே இருந்துச்சு. இந்த எறும்பு நினச்சிது, நம்ம நேராக போய் ஆத்தங்கரையில் போய் தண்ணி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சி இந்த எறும்பு தண்ணி குடிக்கிறதுக்காக போச்சு. போன இடத்துல அந்த எறும்பு கவனம் இல்லாமல் இருந்ததுனால அந்த தண்ணியிலே தவறி விழுந்துருச்சு. தவறி விழுந்ததும் தண்ணி அதை வேகமாக அடிச்சுட்டு போயிட்டே இருந்துச்சான். அந்த நேரத்தில் இந்த எறும்பு தூரத்தில் ஒரு மரத்தோட கிளை தண்ணியில் அடிச்சிட்டு இருக்கதை பார்த்ததும் நம்ம அந்த கிளையை பிடிச்சி மேலே ஏறிடணும் அப்படின்னு நினச்சிட்டே போயிட்டு இருந்துச்சான். போன இடத்துல அந்த கிளையை அதால் பிடிக்க முடியல. ஐயோ என்னால் பிடிக்க முடியலேன்னு போயிட்டு இருக்கும்போது அந்த கிளையில் உட்காந்துட்டு இருந்த ஒரு புறா அந்த எறும்பை பார்த்து ஒரு இலையை கிள்ளி அந்த எறும்போட பக்கத்தில் போட்டுச்சு. உடனே அந்த எறும்பு அந்த இலையை பிடிச்சி கரையேறி ஒதுங்கி வந்துருச்சான். கொஞ்ச நாள் ஆச்சுது. ஒரு வேடன் புறாவை அம்பு விட்டு எய்து கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக அந்த புறாவை நோக்கி குறி வச்சுட்டே இருந்தான். இதை பார்த்து அந்த எறும்பு வேகமாக போய் அந்த வேடனோட கலை நறுக்குன்னு கடிச்சதும் அவன் கையில் வச்சுருந்த அந்த வில்லும் அம்பும் தவறி கீழே விழுந்துருச்சு. விழுந்தது இந்த புறாவும், ஐயோ நம்மளையா இந்த வேடன் கொல்ல வந்தால், நல்ல வேளை நம்ம தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பறந்து போச்சுதான். இதனால் என்ன தெரிகிறது, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் செய்கிற நன்றி நமக்கு திரும்ப சேரும். நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுனா
அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சே தீரும். ஒரு ஆத்தங்கரையில் 2 மரம் இருந்துச்சாம். 2மே ரொம்ப பெரிய மரமாக இருந்துச்சாம். அந்த வழியாக வந்த ஒரு சிட்டுக்குருவி அந்த ஒரு முதல்ல இருந்த மரத்துக்கிட்ட கேட்டுச்சான், இது மழைக்காலம் தொடங்க இருக்கிறதுனால நானும் என்னோட குஞ்சுகளும் வசிக்கிறதுக்காக கூடு கட்டணும். உன்னோட மரத்தில் எனக்கு கொஞ்சம் இடம் தர முடியுமா அப்படின்னு கேட்டுச்சான் அந்த குருவி. உடனே முதல்ல இருந்த மரம், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அடுத்த மரத்துக்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி அந்த குருவிக்கிட்ட சொல்லிச்சான். உடனே அந்த குருவியும் போய் அடுத்த மரத்துக்கிட்ட போய் கேட்டுச்சான். கேட்டு அந்த மரமும் சொல்லிச்சான், சரி நான் அனுமதிக்கிறேன், நீ என்னோட மரத்தில் கூடை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதும் குருவி கூடை கட்டி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த நேரத்தில் பலத்த மழையும் ஆற்றுல வெள்ளமும் முதல் மரத்தை அடிச்சுட்டு போயிருச்சான் வெள்ளம். தண்ணியில் இழுத்துட்டு போகும்போது அந்த குருவி சிரிச்சுட்டே சொல்லிச்சான், எனக்கு வசிக்கிறதுக்கு கூடு கட்ட இடம் தரமாட்டேன்னு சொன்னியே, இப்போ தண்ணியில் அடிச்சுட்டு போகிற பார்த்தியா அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த மரம், தண்ணியில் அடிச்சுட்டு போகிற அந்த மரம் சொல்லிச்சான், எனக்கு தெரியும், நான் வலுவடைஞ்சிட்டேன், அதனால் எப்படியும் இந்த மழைக்கு நான் தாங்க மாட்டேன், தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவேன், அதனால நீயும் உன்னோட குஞ்சும் சந்தோஷமாக வாழணும், அதனால தான் என் மரத்தில் கூடு கட்ட இடம் இல்லை அப்படின்னு சொன்னேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியோடய அடிச்சுட்டு போச்சு தான் இந்த மரம். ஒரு பெரிய அடர்ந்த வனம். அந்த காட்டில் ஒரு சிங்கம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அது தனிமையிலே இருந்தாலும் அது ரொம்ப சந்தோஷமாக அதோட வாழ்நாளை கழிச்சிட்டு இருந்துச்சு அந்த காட்டில். அந்த நேரத்தில் அது தன்னோட வழியில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பெரிய முள் அந்த சிங்கத்தோட காலில் குத்திருச்சு. அந்த நேரம் அந்த சிங்கத்தால் வலியை தாங்கிக்கவே முடியலை. வலி தாங்க முடியாத சிங்கமும் ரொம்ப சத்தம் போட்டு கதறிச்சு. அதே நேரத்தில் அந்த காட்டுக்கு சில ஆடுகளை கூட்டிகிட்டு ஒரு ஆடு மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறதுக்காக வந்தான். வந்தவன் இந்த சிங்கத்தை பார்த்துட்டான். பார்த்துதான் ஐயோ சிங்கம் அப்படின்னு நினச்சானா. அந்த சிங்கமும் நினச்சது, ஒரு ஆடு மேய்க்கிற வந்திருக்கா, இவன்கிட்ட நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு நினச்சாலும் அவனுக்கும் அந்த சிங்கத்துக்கும் பயமாக இருந்துச்சான். அந்த நேரத்தில் இந்த சிங்கம் ரொம்ப அமைதியாக நடந்து வரதை பார்த்துச்சான். உடனே இந்த ஆடு மேய்க்கிறோன்னு நினச்சான், இந்த சிங்கம் ஏன் இப்படி நடக்குது, இந்த காலில் ஒரு மாதிரியில் நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சா ஆடு மேய்க்கிறோன்னு அமைதியாக நின்னானான். இந்த சிங்கம் நேராக போய் ஆடு மேய்க்கிறவன் பக்கத்தில் அதோட காலை தூக்கிட்டு இருந்துச்சான். தூக்குனதும் இவன் நினச்சானே, இதோட காலில் தான் ஏதோ அடிபட்டிருக்கும் போல் அப்படின்னு நினச்சி அதோட காலை தன்னோட தொடையில் வச்சு அந்த சிங்கத்தோட காலில் பார்க்கும்போது ஒரு பெரிய முள் குத்தி இருந்துச்சு. குத்துனதும் அந்த முள்ளை எடுத்துட்டான் இந்த ஆடு மேய்க்கிறவன். இந்த சிங்கமும் வலி குறைஞ்சதும் சந்தோஷமாக அதோட வழியில் போயிருச்சான். கொஞ்ச நாள் போச்சுதான். அதே நேரத்தில் ஒரு ராஜா இந்த சிங்கத்தை சிறைப்பிடிச்சு தன்னோட ராஜ்யத்துக்கு கொண்டு போயிட்டாராம். கூண்டில் அடைச்சி கொண்டு போனதுன்னு காரணம் என்னென்னா, அங்கே ஏதாச்சும் தப்பு நடந்துச்சுன்னா இந்த சிங்கத்துக்கு இரையாக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த சிங்கத்தை கொண்டு போயிட்டாரு. அந்த ராஜ்யத்திலேயே ஒரு நாள் இந்த ஆடு மேய்க்கிறவனும் குற்றம் செஞ்சான் அப்படின்னு சொல்லி அவனையும் கொண்டு அரசவையில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. நிறுத்தி வச்சு அவனுக்கு தண்டனையும் கொடுத்துட்டாங்க. என்னென்னா, இந்த சிங்கத்துக்கு இரையாக்குறதுக்காக இவனை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த ராஜா. உடனே இவனையே நேராக கொண்டுட்டு போய் அந்த மைதானத்தில் நிறுத்தி வச்சுட்டு சிங்கத்தோட கூண்டை திறந்து அந்த சிங்கம் சீறி பாஞ்சு இவனை கடிக்கிறதுக்காக வரும்போது சிங்கம் பார்த்துருச்சான். ஐயோ, இவன் நம்மளை காப்பாற்றின அதே மனுஷன் தானே, அந்த ஆடு மேய்க்கிறவன் தானே அப்படின்னு நினச்சிட்டு அவன் நேராக போய் அவனோட பக்கத்துலேயே போய் படுத்துருச்சான் இந்த சிங்கம். அது படுத்த உடனே இவனும் பார்த்துட்டு, ஐயோ இது நம்ம காப்பாற்றின சிங்கமாச்சே அப்படின்ட்டு அவனும் பக்கத்துலேயே உட்காந்து இந்த சிங்கம் அதோட தலையை தூக்கி அந்த ஆடு மேய்க்கிறவனோட மடியில் வச்சுட்டு படுத்துருச்சான். உடனே அந்த அரசவை காவலர்கள்லாம் நினச்சாங்களாம், இங்கே என்ன நடக்குது, இந்த ஆடு மேய்க்கிறவன அந்த சிங்கம் கடிக்கவே இல்லை, வேறு யாராக இருந்தாலும் இது கடிச்சிருக்குமே, இது ஏன் இப்படி கடிக்கலை அப்படின்னு நினச்சதும் உடனே இப்போ ராஜாட்ட போய் இந்த காவலர்கள் போய் சொன்னாங்களாம், ராஜா அந்த ஆடு மேய்க்கிறவனை அந்த சிங்கம் கடிக்கவே இல்லை, அவனோட மடியில் படுத்துருக்கு, அது அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் ராஜாவும் பார்த்தாராம். அந்த நேரத்துலையும் இந்த சிங்கம் அமைதியாகவே தான் படுத்துருந்துச்சான். உடனே நினச்சாராம், இது நன்றி மறக்காமல் இருக்குது, ஏதாச்சும் நடந்திருக்கும், அதனால இது நன்றி மறக்காமல் இருக்குது, அதனால் இந்த சிங்கத்தை விடுதலை பண்ணிடுங்க, அந்த ஆடு மேய்க்கிறவனையும் விடுதலை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாராம் இந்த ராஜா. நன்றி மறக்காத சிங்கத்துக்கும் நன்மை நடந்துச்சு, அதே நேரத்தில் உதவி செய்தவனுக்கும் விடுதலை கிடச்சிச்சு. ஒரு கிராமத்தில் ஒருத்தன் தன்னோட மாட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தானான். வழியில் ஒரு இடத்துல ரொம்ப சேரும் சகதியுமாக இருந்துச்சான். வண்டியோட சக்கரம் போய் நேராக சேத்துல ஆழமாக போய் புதஞ்சிருச்சான். அந்த வண்டிக்காரனும் என்ன செய்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தானான். உடனே அவன், ஐயோ கடவுளே, நீ தான் இந்த நேரம் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சத்தமாக சொன்னானான். கடவுளும் அவன் சொன்னதை கேட்டு அவனுக்கு முன்னாடி நின்னாரான். அட வண்டி ஓட்டியே, உன்னோட வண்டியோட சக்கரத்தை உன்னோட தோல் கொடுத்து தூக்கு, அப்புறம் மாடுங்களை தார்குச்சி வச்சு தூண்டி விடு, வண்டி ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாரான் கடவுள். உடனே அந்த வண்டி ஓட்டியும் தன்னோட தோலை கொடுத்து
தன்னோட வண்டி சக்கரத்தையும் தூக்குனானா. தார்குச்சி வச்சு தன்னோட மாட்டுங்களை தூண்டி விட்டதும் வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் கடவுள் சொன்னாராம், உன்னால் ஒருபோதும் இந்த காரியத்தை செய்யவே முடியாது அப்படின்னு உனக்கு எப்போ தோணுதோ அப்போ மட்டும் என்ன நீ கூப்பிடு. முயற்சி செய்யாமல் என்ன கூப்பிட்றவங்களுக்கு நான் உதவி செய்ய வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் கடவுள். இதன் மூலம் தெரிகிறது என்ன? முயற்சி திருவினையாக்கும், எப்போதும் ஊக்கத்தை கைவிடக்கூடாது அப்படின்னு சொன்னாராம் கடவுள். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் முத்துன்ற ஒரு ஆடு மேய்க்கிற விவசாயி தன்னோட குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு வந்தார். முத்து தினமும் தன்னுடைய ஆடுங்களை எல்லாமே பக்கத்தில் உள்ள காட்டிற்கு வந்து கூட்டிகிட்டு போய் மேய்க்கிறது வழக்கம். காலையில் போனால் அவன் மாலையில் தான் வீடு திரும்புவான். ஒரு நாள் வந்து முத்து தன்னோட சொந்த வேலை காரணமாட்டு பக்கத்து ஊருக்கு போக வேண்டி இருந்துச்சு. இதனால் ஆடை எல்லாத்தையுமே மேய்க்கிற பொறுப்பை தன்னோட மகன் ராமுக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சானா முத்துக்கு ஒரு பயமும் இருந்துச்சு. ராம் ஒரு விளையாட்டு பையன், எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய மாட்டான். வேறு வழி இல்லாமல் அவன்கிட்டயே கொடுத்துடலாம் ஆடு மேய்க்கிற வேலையை அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துட்டு வந்து முத்து பக்கத்து ஊருக்கு புறப்பட்டு போயிட்டான். அடுத்த நாள் காலையில் ராமு ஆடுகளை எல்லாமே பக்கத்தில் உள்ள காட்டுக்கு ஓட்டிகிட்டு போனானான். காட்டை போய் அடைஞ்சதும் ஆடுங்க எல்லாமே புற்களை மேய தொடங்கிருச்சு. ராமு பக்கத்தில் உள்ள ஒரு பாறை மேலே அமர்ந்து உட்காந்துட்டு அவனுக்கு வேலை பார்த்து பழக்கம் இல்லைங்கிறதுனால பொழுதே போகலையாம். தூரத்தில் கொஞ்சம் பேர் வந்து வயலில் வேலை பார்த்துட்டு இருந்ததை இவன் பார்த்தானா. வேலை செய்கிறவங்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக ராமு என்ன பண்ணான், பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட டக்குன்னு சொன்னானா, புலி வருது அப்படின்னு சத்தம் போட்டானா. ராமோட அலறல் சத்தத்தை கேட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான் எல்லாருமே புளியை விரட்டுறதுக்கு கையில் ஒரு கட்டை கம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ராமு இருந்த இடத்த பார்த்து வேகமாக ஓடி வந்தாங்களாம். வந்தவங்க எல்லாருமே புலி எங்க அப்படின்னு ராமுகிட்ட கேட்டாங்க. உடனே அவன் வந்து புலி வரலை, நான் போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னானான். இதனால் கோபடைஞ்சவைய எல்லாருமே ராமை திட்டிட்டு ராமுக்கே அவங்க வந்து ஏமாற்றியது ராமுக்கு என்ன நினைப்பு, நம்ம அவங்கள ஏமாற்றிட்டோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டானா. ராமு அன்னைக்கு வந்து ஆடுகளை எல்லாத்தையுமே கூட்டிட்டு வீட்டு பார்த்து போயிட்டான். அடுத்த நாள் ராமு வந்து புலி வருது அப்படின்னு கூச்சல் போட்டுகிட்டே இருந்தான். அவங்களே ஏமாத்தினா. திரும்பவும் அவங்க வந்தாங்க. 3வது நாளும் ராமு ஆடுகளை மேய்க்க அதே பாறைக்கு போய் உட்காந்தானான். கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு புலி வரதை பார்த்தானா. உடனே பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிட்டு இருந்துட்டு புலி வருது அப்படின்னு சத்தம் போட்டானா. உண்மையிலே புலி வருதுங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டானா. ராமோட அலறலை கேட்டு யாருமே வரலை. அவன் இன்றைக்கும் போய் தான் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு உதவிக்கு யாருமே வரலை. அவங்க வந்து தன்னோட வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. பாஞ்சு வந்த புலி வந்து ஒரு ஆட்டை வந்து தூக்கிட்டு அப்படியே போயிருச்சான் காட்டுக்குள்ளே. நான் உண்மையே சொல்லிகிட்டே இருக்கேன், யாருமே உதவிக்கு வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டு மீதி இருக்க ஆட்டை எல்லாத்தையுமே கூட்டிட்டு தன்னோட வீட்டை பார்த்து போயிட்டானா. நீ இதனால் சொல்கிறது என்னென்னா, ஒருவன் வந்து தன்னோட வார்த்தையில் உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் எப்போதுமே உண்மை சொன்னாலுமே அது யாருமே உண்மை அப்படின்னு நம்ப மாட்டாங்க. ஒரு நாள் ஒரு எறும்பு போய் கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு கேட்டுதான். உடனே கடவுள் சொன்னாராம், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த எறும்பு சொல்லிச்சான், நான் கடிச்சதும் இறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே கடவுளும் சரி கடிச்சதும் இறக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதும் நான் ஓகே உனக்கு நான் தான் வரத்தை தந்தேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லி விட்டாராம். இந்த எறும்பு அந்த தைரியத்தில் போய் ஒரு மனுஷனை போய் நறுக்குன்னு கடிச்சு விட்டுச்சான். கடிச்சதும் அந்த மனுஷன் சட்டுன்னு அடித்ததும் அந்த எறும்பு வந்து சாகிற தருவாய் போயிருச்சான். அந்த நேரத்தில் கடவுள் பார்த்து இந்த எறும்பு கேட்டுச்சான், கடவுளே நான் தான் உங்ககிட்ட வரம் கேட்டனே, நீ எனக்கு வரம் கொடுத்தியா, அப்புறம் ஏன் அதை பழிக்கலைன்னு. உடனே கடவுள் சொன்னாராம், சாகணும்னு கேட்டேன், யார் சாகணும்னு நீ என்கிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் கடவுள். ஒரு நாள் ஒரு சிஷ்யன் வந்து தன்னோட குருவை வந்து பார்க்குறதுக்கு போனானாம். குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லைன்னு குருகிட்ட வந்து சிஷ்யன் சொல்லி வருத்தப்பட்டானாம். குரு உடனே சொன்னாராம், நீ தோட்டத்துக்கு போய் அங்கே இப்போ 2 பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் பட்டாம்பூச்சியை பிடிக்கிறதுக்கு விட்டாரான். இவன் வந்து உடனே இதில் ஏதாவது ஒன்றை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யன் வந்து பட்டாம்பூச்சியை துரத்துட்டே ஓடினானா. ஆனால் ஒன்றை கூடவே அவனால் பிடிக்கவே முடியலை. பரவாயில்ல, நம்ம இந்த தோட்டத்தோட அழகாக ரசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு அவனை தோட்டத்துக்கு நடுவில் வந்து அழைச்சிட்டே போனார். 2 பேரும் அமைதியாக நின்றுட்டு தோட்டத்தோட அழகாக கண்ணு விரிய வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்களாம். கொஞ்ச நேரத்தில் பட்டாம்பூச்சி வந்து அவங்கள வந்து சுற்றி பறக்க தொடங்கிடுச்சான். அதுலேயே 2 பட்டாம்பூச்சி வந்து அவனோட கையிலே வந்து அமர்ந்துட்டு. உடனே குரு சிரிச்சுட்டே சொன்னாராம், இதுதான் வாழ்க்கை, மகிழ்ச்சியை தேடி துரத்துறது இல்லை, வாழ்க்கை அமைதியாகவே நின்று ரசிக்கணும், ரசிக்கும் போது தான் நம்மிடமே அந்த சந்தோஷம் தானாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் குரு.
ஒரு நாள் ஒரு சிவன் கோயிலை தேடி ஒரு பக்தன் வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தாராம். அதே நேரம் சிவன் பார்வதி தேவி இருக்கிற இடத்திற்கு வந்து கைலாயத்துக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியை பார்த்து கூப்பிட்டாராம். தன்னோட கணவர் கூப்பிட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்ன பார்வதி உடனே சிவனோட கிளம்புறதுக்கு தயாரானாங்க. எதேர்ச்சையா அந்த பக்தன் ஓடி வரதை பார்த்த பார்வதி தேவி கிளம்ப கொஞ்சம் தயங்கினாங்களாம். பார்வதி தேவி தன்னோட வராமல் தயங்கி நிற்கிறத பார்த்த சிவன் ஏன் என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். உடனே பார்வதி தேவி அதோ பாருங்கள், ஒரு பக்தன் ஏதோ வேண்டுதலுக்காக நம்மை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சொன்னாங்களாம். உடனே சிவன் சட்டனை கிளம்பு அப்படின்னு சொன்னாராம். உடனே பார்வதி பக்தனோட வேண்டுதலை கேட்காமல் போவது நியாயமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சிவன் அந்த பக்தனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது காப்பாற்றுப்பா அப்படின்னு வேண்டுறதுக்காக தான் ஓடி வர்றான், ஆனால் அந்த குழந்தை பூரணமாக சரியாயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம். உடனே பார்வதி இந்த வேண்டுதலை உங்ககிட்ட அந்த பக்தன் கேட்கவே இல்லையே, நீங்களும் குழந்தைக்கு குணமாகட்டும் அப்படின்னு அருள் புரியவும் இல்லை, பின்ன எப்படி அந்த குழந்தைக்கு குணமாச்சு அப்படின்னு பார்வதி தேவி சந்தேகத்தோடே கேட்டாங்களாம். உடனே சிவன் அந்த பக்தன் வரும் வழியில் ஒரு அம்மா அவர்கிட்ட ஐயா என்னோட கை குழந்தை 2 நாளாக பட்னியாக இருக்கு ஐயா அப்படின்னு புலம்புனாங்களாம். அவளால் முடியலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதும் அவரால் முடிஞ்ச தர்மத்தை செஞ்சுட்டு தான் அவர் இங்கே ஓடி வந்துட்டுருக்கான், அதனால தான் என்கிட்ட அவன் வேண்டுதலை கேட்குறதுக்கு முன்னாடியே அவனோட குழந்தைய தர்ம தேவதையே காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சிவன் பார்வதி தேவிகிட்ட சொன்னாராம். கஷ்டமான நிலையில் இருக்கிறோம், தன்னோட குழந்தைய கடவுள் தான் காப்பாற்றணும்னு ஆதங்கத்தோடு வந்த சூழ்நிலையிலும் ஒரு குழந்தை 2 நாள் பட்னின்னு செய்தி கேட்டதும் அவர் மனசை மேலுகளை செஞ்சிச்சு, தர்மம் செய்ய வச்சுது, அந்த தர்மம் தான் அவரோட குழந்தைய காப்பாத்திச்சு அப்படின்னு சிவன் சொன்னாராம். அதனால தான் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்தனுங்கிற அரசன் ஒரு பெண்ணோட அழகை பார்த்து மயங்கி அவளை எப்படியாச்சும் நம்ம திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாராம். அதை நேரடியாக போய் அந்த பொண்ணுக்கிட்டேயே சொன்னார். சொன்னதும் அந்த பொண்ணு சொல்லிச்சா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் நீயோ ஒன்று சார்ந்தவங்க யாருமோ நீ என்ன கொல்லும் அப்படின்னு என்றைக்குமே எந்த நேரத்தில் என்கிட்ட கேட்கவே கூடாது, நல்லதோ கெட்டதோ நான் எதை செஞ்சாலும் அதை தடுக்கவும் கூடாது, என் மீது கோபமும் படக்கூடாது, அப்படி செஞ்சால் அந்த நொடியிலேயே உங்களை விட்டு நான் தள்ளி போயிடுவேன் அப்படின்னு சொன்னாலாம் அந்த பொண்ணு. அரசன் அவன் மேலே உள்ள கண்மூடித்தனமான பிரியத்தினால அதுக்கு சரி சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டினாராம். அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க, அவங்க இல்லற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க பல குழந்தைங்களையும் பெற்றெடுத்தாங்க, ஒவ்வொரு குழந்தையும் அவ்வளோ அழகாக இருக்குமா அந்த குழந்தைங்கள. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுவான்னா பிறந்ததும் கொண்டு போய் நேராக கங்கா நதியில் போட்டுட்டு திரும்பி வரும்போது அரசரை பார்த்து சிரிச்சுட்டே அவள் போக்கில் சந்தோஷமாக வந்துட்டே இருந்தாளாம். இந்த பொண்ணு செய்கிற காரியத்தை பார்த்ததும் அரசரால் பொறுத்துக்கவே முடியல, கோபமும் கவலையும் பட்டார். ஆனால் தான் கொடுத்த வாக்குறுதியை மனசில் நினச்சிட்டு ஒன்றுமே சொல்லாமல் பொறுத்துக்குவாராம். அவர் நினைப்பாராம், இவ யாரு, எங்கிருந்து வந்தா, பேய் பிசாசை போலையே நடந்துக்கிறாளே, பெத்த குழந்தைங்களையே கொல்றாளே அப்படின்னு நினச்சாலும் அவர் வாய மூடியே இருந்தாராம் தன்னோட வாக்குறுதியை நினச்சி. அவங்களுக்கு 8வது குழந்தையுமே பிறந்துச்சு. அந்த குழந்தையும் நேராக அந்த பொண்ணு எடுத்துட்டு கங்கையில் போய் போடுறதுக்காக போனாலாம். அந்த அரசனும் உடனே பொறுக்க முடியாமல் நில், ஏன் இந்த பாவ காரியத்தை செய்கிற, பெத்த குழந்தைங்களே கொல்றியே, இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த பொண்ணு மன்னா நீ கொடுத்த வாக்குறுதியை நீ மறந்துட்ட, நான் எதை செஞ்சாலும் தடுக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனால் உனக்கு குழந்தைங்க மேலே ஆசை வந்துருச்சு, இனி நான் இருக்க மாட்டேன், நான் போகிறேன், இந்த மகனை நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாலாம் இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த மன்னரை பார்த்து அந்த பொண்ணு கேட்டாலாம், அரசே நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, நான் தான் கங்காதேவி, முனிவர்களும் தவசிகளும் வணங்குகிற கங்காதேவி நானே ஆவேன் அப்படின்னு சொன்னாலாம் அந்த பொண்ணு. அதை கேட்டோன்னு அரசருக்கு ஒன்றுமே சொல்ல முடியலையா. அப்போ சொன்னாராம், வசிஷ்டரோட சாபத்தால் அஷ்ட வசுக்கள் மனுஷங்களாம் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டியதாயிருச்சு, அதனால அவங்கள மூலமாக பெற்றேன், மனுஷங்க உலகத்தில் சிறப்பான ஒன்றை தகப்பனாக அடைய அவங்களும் அவங்கள பெற்ற நீயும் உயர்ந்த உலகத்தை அடைவீங்க அப்படின்னு சொன்னாலாம் கங்காதேவி. கொஞ்ச காலம் இந்த குழந்தை என்கிட்டயே வளரட்டும், அதுக்கப்புறம் கொண்டு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காதேவி மறைஞ்சிட்டாலாம். அந்த குழந்தை தான் நாளடைவில் நம்ம பீஷ்மர் அப்படின்னு சொல்கிறோம். பீஷ்மர்னால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பிதாமகராக இருந்தவர். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கங்காதேவி கொண்டு குழந்தைய சாந்தனு அரசர்கிட்ட ஒப்படைச்சிட்டான். இது எதனால இந்த கங்காதேவி வசுக்களை பெற்றெடுத்தான்னா, ஒரு நாள் அஷ்ட வசுக்கள் தன்னோட மனைவிமார் கூட வசிஷ்டர் இந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வந்தாங்க.
அங்கே வசிஷ்டரோட பசு நந்தினி மேய்ஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தாங்களாம். அந்த அஷ்டவசுக்களில் ஒருத்தரோட மனைவி அந்த பசுவோட அழகை பார்த்து மயங்கி அது எனக்கு எப்படியாவது வேணும் அப்படின்னு கேட்டாலாம் வசுக்கள் கிட்ட. அஷ்டவசுக்கள் வந்து எவ்வளோ சொல்லியுமே அந்த பொண்ணு கேட்கவே இல்லையா. கடைசியாக எல்லா வசுக்களும் சேர்ந்து அந்த பசுவையும் அந்த பசுவோட கண்ணுக்குட்டியும் சேர்த்து கொண்டுட்டு போயிட்டாங்க. வசிஷ்டர் வந்து தன்னோட ஆசிரமத்துக்கு திரும்பி வந்து பார்த்தப்போ அங்கே தன்னோட பசு இல்லாததை பார்த்ததும் ரொம்ப கோவப்பட்டார். வசுக்கள் மேலே அதிகமாக கோவப்பட்டு இந்த அஷ்ட வசுக்கள் வந்து மானிட உலகத்தில் பிறக்கட்டும் அப்படின்னு சபிச்சாராம். அந்த வசுக்கள் வந்து இந்த வசிஷ்டரோட சாபத்தை தெரிஞ்சதும் ஓடி வந்து வசிஷ்டர்கிட்ட எங்களை மன்னிச்சிருங்க பணிஞ்சு வணங்கி வேண்டிக்கிட்டாங்க. நாங்கள் இந்த தப்பை தெரியாமல் பண்ணிட்டோம், இனி நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாலும் உடனே வசிஷ்டர் சொன்னாராம், சாபத்தையெல்லாம் நிறுத்த முடியாது, பசுவை கொண்டு போனவன் மட்டும் பூமியில் நிறைய காலம் வாழ்வான், மற்றவங்க எல்லாரும் பிறந்த உடனே விடுதலை ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டாராம் வசிஷ்டர். உடனே வசுக்கள் எல்லாரும் போய் கங்கை நதிக்கிட்ட எங்களுக்காக நீ வந்து மண்ணுலகம் போய் அங்கே ஒரு கணவனை அடைஞ்சி எங்களை நீ பெற்று எங்களுக்கு விடுதலை தரணும், நாங்கள் பிறக்க எங்களை கொண்டு போய் தண்ணியில் போட்டுரு அப்படின்னு சொன்னாங்களாம் கங்காவும் அதை கேட்டு சரின்னு சொன்னாங்களாம். கங்காதேவி தன்னோட 8வது குழந்தையோட அரசன் சாந்தனு விட்டு பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அரசன் வந்து வைராக்கியமாக இருந்து தன்னோட மக்களை வந்து வழி நடத்திட்டார். இந்த சாந்தனு மன்னர் கங்காதேவி போயிட்டாங்க, அந்த கவலையிலேருந்து நம்ம எப்படியாச்சும் மீளணும் அப்படின்னு நினச்சி தன்னோட மகனையும் வச்சுட்டு அவர் அரசையும் வழி நடத்திட்டு இருந்தார். 4 வருஷத்துக்கு அப்புறமா சாந்தனு மன்னன் வந்து யமுனை நதிக்கரைக்கு போனார். அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்த்தாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் இனி கங்காதேவி இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா சாந்தனு மன்னன். அப்போ இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாராம். அவள் அதை போய் நேரடியாக அந்த பொண்ணுக்கிட்டேயும் சொல்கிறாரு. சொன்னதை அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, என்ன பெற்றவங்க கிட்ட போய் சம்மதம் வாங்குங்க, நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதும் சாந்தனு மன்னனும் அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து சம்மதம் கேட்கறதுக்காக போனார். உடனே அவரும் சொன்னாராம், அரசே என்னைக்காவது என்னோட பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ண தான் செய்யணும், அதனால அவளுக்கு தகுந்தவனா நீ இருக்கிறப்ப உனக்கே நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணித்தரேன், ஆனால் நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும், உனக்கும் என் பொண்ணுக்கும் பிறக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் இந்த அரசு அப்படின்னு சொன்னால் மட்டும் நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த பொண்ணோட அப்பா. இதை கேட்டதும் மன்னரால் இந்த நிபந்தனையெல்லாம் ஏற்றுக்கவே முடியலை. தன்னோட மகன் ஏற்கனவே இருக்கிறான்ல, அதனால அவரால் வந்து இதை வந்து நிபந்தனை ஏற்றுக்கவே முடியாமல் அவளோட நினைவாகவே தன்னோட அரசவைக்கு போயிட்டாராம் மன்னர். அப்பாவோட சோகத்தை பார்த்ததும் பீஷ்மர் நினச்சாராம், ஏன் நம்ம அப்பா இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அப்பாட்ட கொஞ்சம் விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. மீதி விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட சாந்தனு மன்னனோட தேரோட்டிக்கிட்ட போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க வரப்போ அந்த தேரோட்டி வந்து எல்லா விஷயத்தையும் யமுனா நதிக்கரையில் நடந்தது எல்லாத்தையுமே சொன்னதும் இவரும் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே பீஷ்மர் என்ன பண்ணாருன்னா அந்த பொண்ணோட அப்பா கிட்ட போய் இவங்க 2 பேர்த்துக்கும் பிறக்கிற குழந்தைய அரசை ஆளட்டும், அவன் தான் அரசன் ஆவான், நான் என்னோட பட்டாபிஷேகத்தையே தியாகம் பண்ணுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டாரு பீஷ்மர். உடனே அவளோட அப்பா சொன்னாராம், அரச பரம்பரையில் யாருமே பண்ணாத தியாகம் இது, பெத்தவருக்கு நீ செய்கிற இந்த நன்றி கடன் ரொம்ப பெருசு அப்படின்னு சொன்னாராம் அந்த பொண்ணோட அப்பா. என்னோட பொண்ணுக்கு நீ ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து நீயே அவளை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகலாம், இருந்தாலும் எனக்கு ஒரு ஐயம் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். என்ன ஐயம் அப்படின்னு கேட்டதும், நீ அரசை ஆளலைனாலும் உனக்கு வரும் வாரிசு வந்து அரசை அபகரிக்கலாம் அப்படின்னு சொன்னாராம். உடனே பீஷ்மர் வந்து சொன்னாராம், நான் என்றைக்குமே திருமணம் பண்ணிக்க மாட்டேன், ஆயுசுக்கும் நான் பிரம்மச்சரியாவே இருப்பேன், பிரம்மச்சரியத்தை தான் நான் கடைபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் பீஷ்மர். அதை சத்தியமாக செஞ்சும் கொடுத்தாராம். அப்போது வந்து பீஷ்மன் அப்படின்னு ஒரு அசரீரி சத்தம் கேட்டுச்சான். பீஷ்மன்னா அற்புதமான செயலை செய்தவன் அப்படின்னு பொருளாம். பெத்தவருக்காக அரசையும் இழந்தான், இல்லற சந்தோஷத்தையும் இழந்தான், தன்னோட திருமண வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அன்னையிலிருந்து பீஷ்மன் வந்து எல்லாராலும் போற்றப்பட்டார். தன்னோட தந்தைக்காக செஞ்ச இந்த தியாகத்தினால பீஷ்மன் வந்து போற்றப்பட்டு உயர்ந்து நிற்கிறார். ஒரு நாள் ஒரு சிவன் கோயிலை தேடி ஒரு பக்தன் வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தாராம். அதே நேரம் சிவன் பார்வதி தேவி இருக்கிற இடத்துக்கு வந்து கைலாயத்துக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி பார்வதி தேவியை பார்த்து கூப்பிட்டாராம். தன்னோட கணவர் கூப்பிட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்ன பார்வதி உடனே சிவனோட கிளம்புறதுக்கு தயாரானாங்க. எதேச்சையா அந்த பக்தன் ஓடி வரதை பார்த்த பார்வதி தேவி கிளம்ப கொஞ்சம் தயங்கினாங்களாம். பார்வதி தேவி தன்னோட வராமல் தயங்கி நிற்கிறத பார்த்த சிவன், ஏன் என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம்.
உடனே பார்வதி தேவி, அதோ பாருங்கள், ஒரு பக்தன் ஏதோ வேண்டுதலுக்காக நம்மை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவி சொன்னாங்களாம். உடனே சிவன், சட்டன கிளம்பு அப்படின்னு சொன்னாராம். உடனே பார்வதி, பக்தனோட வேண்டுதலை கேட்காமல் போவது நியாயமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சிவன், அந்த பக்தனோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது காப்பாற்றுப்பா அப்படின்னு வேண்டுறதுக்காக தான் ஓடி வர்றான், ஆனால் அந்த குழந்தை பூரணமாக சரியாயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம். உடனே பார்வதி, இந்த வேண்டுதலை உங்ககிட்ட அந்த பக்தன் கேட்கவே இல்லையே, நீங்களும் குழந்தைக்கு குணமாகட்டும் அப்படின்னு அருள் புரியவும் இல்லை, பின்ன எப்படி அந்த குழந்தைக்கு குணமாச்சு அப்படின்னு பார்வதி தேவி சந்தேகத்தோடே கேட்டாங்களாம். உடனே சிவன், அந்த பக்தன் வரும் வழியில் ஒரு அம்மா அவர்கிட்ட, ஐயா, என்னோட கை குழந்தை 2 நாளாக பட்னியாக இருக்கு ஐயா அப்படின்னு புலம்புனாங்களாம். அவளால் முடியலைங்கிறத புரிஞ்சுக்கிட்டதும், அவரால் முடிஞ்ச தர்மத்தை செஞ்சுட்டு தான் அவர் இங்கே ஓடி வந்துட்டுருக்கான், அதனால தான் என்கிட்ட அவன் வேண்டுதலை கேட்குறதுக்கு முன்னாடியே அவனோட குழந்தைய தர்ம தேவதையே காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சிவன் பார்வதி தேவிகிட்ட சொன்னாராம். கஷ்டமான நிலையில் இருக்கிறோம், தன்னோட குழந்தைய கடவுள் தான் காப்பாற்றணும்னு ஆதங்கத்தோடு வந்த சூழ்நிலையிலும் ஒரு குழந்தை 2 நாள் பட்னின்னு செய்தி கேட்டதும் அவர் மனசை மேலுகளை செஞ்சிச்சு, தர்மம் செய்ய வச்சுது, அந்த தர்மம் தான் அவரோட குழந்தைய காப்பாத்திச்சு அப்படின்னு சிவன் சொன்னாராம். அதனால தான் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.